கன்னியாகுமரி மாவட்டத்தின் சாலைகளில் கனரக வாகனங்கள் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இயக்க மாவட்ட நிர்வாகத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு கேரள பதிவு எண் கொண்ட கனரக லாரி அதிக பாரத்துடன் நகருக்குள் நுழைய முற்பட்டபோது உள்ளூர் லாரி ஓட்டுநர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது. கடந்த 4 நாட்களாக தமிழக பதிவெண் கொண்ட கனரக லாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி மாவட்டத்திற்குள்ளே சரக்குகளை கொண்டு செல்ல தடை விதிப்பதாக தமிழ்நாடு லாரி ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தினமும் நூற்றுக்கணக்கான கேரள பதிவு எண் கொண்ட லாரிகளில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்வதற்கு காவல்துறையினரே துணை புரிவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.